பாண்டியன் ஸ்டோர் தொடரில் தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனேயே வெளியே வந்து பார்க்குற மயில் வெளியே அவங்க பாட்டி நிற்கிறத ராஜுக்கிட்ட போய் சொல்கிறா. ராஜு வெளியே வரா. பிறகு ரெண்டு கதிரும் ராஜும் அவங்க கோமதியோட அம்மா அவங்க பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அந்த நேரத்தில் வர்ற முத்து அவங்கள பார்த்துட்டு நேராக உள்ளே போயிடுறாரு. பிறகு வீட்டில் இருக்கிற மற்ற ஜோடிகளும் போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற அந்த நேரத்தில் சக்தி வந்துடுறாரு. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கோவமாக கேட்குறாரு. எல்லாரும் உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனோடனே என்ன இது, என்ன நடக்குது இங்கே? ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு நாள் சோறு கொடுத்தா போய் பார்த்தா இன்றைக்கி எல்லாம் கூடி வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு எல்லாம் உள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு டென்ஷனாக பேசுகிறாரு. அந்த நேரத்தில் இல்லை எந்திரிக்கிற முத்து ஓடி போனவங்க ரெண்டு பேரும் திரும்ப இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் உறவாடுன்னு நினச்சிங்கன்னா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். நான் வேணுமா அவங்க வேணுமான்னு முடிவு பண்ணிக்கிட்டு முத்து கோவமாக போயிடுறாரு. கோமதியோட பெரியான முத்து. பிறகு அதுக்கு சரின்ற வகையில் சக்தி பேசிட்டு போகிறாரு. அப்போ சக்தியோட வைப்பு சொல்கிறாங்க, அன்றைக்கி அடிச்சுக்கிட்டாங்க, இன்றைக்கி அண்ணன் சொல்கிறாரு அண்ணனுக்கு தாழ்றா போகிறாரு பாருங்க அப்படின்னு சொல்கிறா. பசங்க ஜோடியாக அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதை நினச்சி கோமதி சந்தோஷப்படுறாங்க. பாண்டியன்ட்ட இதை பற்றி பேசுகிறாங்க. பாண்டியன் சொல்கிறாரு, இந்த விஷயத்தை இதோட நிப்பாட்டிக்க, இதுக்கு மேலே போகிறது நல்லது கிடையாது. உங்கள் அண்ணனுங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க, தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்ட்டு பாண்டியன் வார்னிங் பண்ணுறாரு.